பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாள் உங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்மையாய் ஆசீர்வாதமாய் இருக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 18வது அதிகாரம் 45வது வசனம். அதற்குள்ளாக வானம் மேகங்களினாலும் காற்றினாலும் கருத்து பெருமழை உண்டாயிற்று. ஆகாப் ரதத்தில் ஏறி இஸ்ரவேலுக்கு போனான். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு பெருமழை 3 வருடத்துக்கு பிற்பாடு இஸ்ரவேல் தேசத்தில் உண்டாகிறது. இந்த பெருமழை உண்டான செய்தி, இந்த சத்தம், பெருமழையின் சத்தம் ஆகாப் காதுகளில் கேட்கிறது. எல்லா ஜனங்கள் காதுகளிலும் கேட்கிறது, கண்களும் காண்கிறது. ஆனால் இந்த பெருமழை உண்டாகும் முன்னமே, அதாவது மழைக்கான எந்த அறிகுறியும் இல்லாத நிலையிலே எலியாவின் காதுகளிலே இந்த சத்தத்தை கர்த்தர் கேட்க பண்ணினார். அதனுடைய 41வது வசனத்திலே, பின்பு எலியா ஆகாபை நோக்கி, நீர் போம், போஜன பானம் பண்ணும், பெருமழையின் இரைச்சல் கேட்கப்படுகிறது என்றான். எலியா இதை சொல்லும்போது மழைக்கான எந்த அறிகுறியும் இல்லை. காரணம், அதன் பிற்பாடு நான் படித்தால் தெரியும். எலியா ஜெபித்து தன் வேலைக்காரனை ஏதாவது தெரிகிறதா பார் என்று பார்க்க சொல்லும்போது எதுவுமே தெரியல. 7 முறை ஜெபித்து பார்த்த பிறகுதான் ஒரு கையளவு, ஒரு சின்ன மேகம் மெதுவாக எழும்புகிறதை பார்க்கிறான். அதாவது எலியா வார்த்தையை கேட்கும்போது எந்த அடையாளமும் இல்லை. ஆனால் அது நிறைவேறின போது எலியா கேட்ட சத்தத்தை எல்லா காதுகளும் கேட்டது, கண்கள் கண்டது. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நமக்கென்று வந்த ரேமா, கர்த்தருடைய வார்த்தை, இதை எல்லாரும் கேட்க வேண்டும் என்று அவசியம் இல்லை. நாம் சொல்லும்போது எல்லாருக்கும் அது பரியாசமாக இருக்கலாம், அது நாம் பைத்தியம் போல் அவர்களுக்கு தோண்டலாம். ஆனால் கர்த்தர் நம் காதுகளில் கேட்க பண்ணியிருக்கிறார். அது நிறைவேறும் போது அவர்கள் காதுகளிலும் அது கேட்கும், அவர்கள் கண்களும் அது காணும். நிறைவேறும் வரை எலியா விடாமல் கர்த்தருடைய பாதத்தை பிடித்திருப்பதை வேதம் நமக்கு காண்பிக்கிறது. என் காதுகளில் கேட்டது என்னை சுற்றி இருக்கிறவங்க காதுகளிலும் கேட்கும்படியான நாட்கள் வரும். என் காதுகளில் கேட்டது என்னை சுற்றிலும் இருக்கிறவர்கள் கண்கள் காணும்படியான நாட்கள் வரும். எப்படி அன்று வந்ததோ அதே போல அதே காரியத்தை செய்ய தேவன் இன்றும் வல்லவராயிருக்கிறார். உங்களை மட்டும் கேட்க பண்ணின கர்த்தருடைய வார்த்தை அது நிறைவேறும் போது எல்லா காதுகளும் கேட்கும், எல்லா கண்களும் காணும். கர்த்தர் உங்களை சாட்சியாய் நிறுத்துவார். ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இரக்கமுள்ள தேவனே, ஹல்லேலூயா. எங்களை கேட்க பண்ணின வார்த்தை, எலியா அதை நம்பி ஆகாபுக்கு முன்பாக அறிக்கை செய்தான். அப்பொழுது ஒருவேளை அவனுக்கு அது பரியாசமாய் தோன்றியிருக்கலாம். ஆனால் கர்த்தர் அதை நிறைவேற்றி அவன் காதுகளிலும் கேட்கும்படி செய்து அவன் கண்களும் காணும்படி செய்ததை இந்த நாளிலே எங்களோடு உணர்த்தி பேசின அன்புக்காய் நன்றி. எஸ் லார்ட், நாங்களும் அதற்காய் காத்திருக்கிறோம். நாங்களும் சாட்சியாய் நிற்க கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.